இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது தேர்தலுக்கு முன்னால் இந்த படம் வந்துடக்கூடாதுன்ட்டு நினைச்சவங்களுக்கு இது பயங்கர சந்தோஷம். அது அப்படியே நல்லா ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டிவ். அதான் சொல்கிறேன், அந்த ஆள் இதை கெடுத்தாருன்னு நான் சொல்கிறேன் சார். போதுமா? ஓப்பனிங்கில் ஒரு பெரிய பேர்னு சொல்லியிருப்பேன். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கெடுத்து குட்டிச்சோராக நாசம் பண்ணாருன்னு சொன்னால் அது அந்த ஆளை தான் சொன்னேன். ஆமாம், அவர் சொல்லுங்க, அவர் தான் கெடுத்தார் சார். அந்த துறையினுடைய அமைச்சர் ஜனவரி மாதமே அவருக்கு தகவல் சொல்லியாச்சு. எதுக்கு இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க? இந்த புண்ணாக்கு கேட்டு ஒவ்வொருத்தையும் பச்சை சொல்லி விடுவேன். இவர்கிட்ட போன்ல பேச முடியாது தெரியுமா? நாட் ரீச்சபிள் இருக்காரு அண்ணன். இங்க இருந்து எந்த மாநில பிஜேபியினுடைய மாநில நிர்வாகிகள் வந்து முக்கியமான ஆட்கள் வந்து எல்முருகன்ட்ட போன்ல பேச முடியாது. இல்ல, சட்டப்படி செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ள இதை செய்யல, அதை உடனே கமிட்டி ஃபார்ம் பண்ணி செய்ய சொல்லுங்கன்னு சொல்றோம். இது என்ன சார் தப்பா? இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டீங்களா? நீங்களும் பார்த்துட்டீங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்கல்ல. இப்ப நான் தைரியமா பேசுறேன். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதனால தெளிவா பேசுறேன். இதுல இந்த இதுக்கே உதவாத நீங்க இந்த உதவாக்கரை வேற எதுக்கு உதவும் சொல்லுங்க? எதுக்கு உதவும் சார் சொல்லுங்க நீங்க? சார், இந்த மாதிரி RSSங்கிறத முத இந்த படத்துல தான் கொண்டு வந்திருக்கோம். படம் முழுக்க பிஜேபியினுடைய பிரச்சாரம் சார். போதுமா? இல்ல, இந்த வன்மை எதுக்கு நான் கேட்கறேன் புரியல. ஒருவேளை நான் அண்ணாமலையே அதுதான் அக்கறையின்மை இல்லைங்கிறத விட அண்ணாமலைக்கு ஆள். சின்னப்பா கணேசன் அண்ணாமலைக்கு ஆள். போங்க, கட்சி எப்படி வழங்கும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க வந்து பழையபடி மத்திய அமைச்சராக இருந்து அப்புறம் கொண்டு வந்து இவரை மாநில துணை முதலமைச்சராகி என்னத்தை சாதிக்க போறீங்க? விமர்சனம் பண்ணி சன் டிவிலையோ இல்லைன்னா தினகரன்லயோ ஒரு செய்தி வந்ததை நீங்க சொல்லுங்க. அதான் நான் கேட்கிறேன். ஏன் வரல? இல்ல, அவரு இப்ப போட்டிடுறாருல அந்த தொகுதியில திமுகவினுடைய வேட்பாளர் யார் பேர் சொல்லுங்க? தெரியாது. நம்ம புது ஆளை போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிஜேபிக்கு வேலை பார்க்குறாரா, திமுகவுக்கு வேலை பார்க்குறாரா, சன் டிவிக்கு வேலை பார்க்குறாரா இருந்தாலும் நீங்கள் அண்ணாமலையை ஓய்க்கணும், நாங்கள் 4 பேர் வாழணும் கிழிக்கணும்னு இருந்தீங்கன்னா பிறகு உங்களை எப்படி பின்பற்றுவாங்க? உங்களை பின்னாடி யார் வருவா சொல்லுங்க? ஜாதகத்தில் எங்கேயோ உச்சத்தில் குருவ உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் போய் மினிஸ்டர் லெவலில் உட்காந்துருக்கு. ஆனால் அடுத்து வருது குறுப்பெயர்ச்சி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்துடா திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான திரு சின்னப்பா கணேசன் மற்றும் அந்த படத்தில் இணைந்து நடித்த தேசியவாதி முரளிராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இந்துடா திரைப்படத்தை வந்து பார்த்துருப்போம், நானும் பார்த்தேன். ஆனால் இதில் பேசும்படியாக பல விஷயங்கள் இருக்குது, பல கருத்துக்களை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, பல பேர் அரசியல் கட்சி தலைவர்களை நாசுக்காக விமர்சிச்சிருக்கீங்க. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது சொல்கிறதால பற்றி ஒன்றும் இல்லை, நாசுக்கெல்லாம் கிடையாது. வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்கீங்க. RSS, குறிப்பாக அந்த RSS சித்தாங்க நிலைப்பாடெல்லாம் உள்ள நிறைய இருக்குது. ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு, பேமெண்ட் சப்போர்ட்டு இல்லை எதுவும் பண்ணாங்களா? இது ஒரு கேள்வியாக கேட்டுட்டு உள்ள நான் கேட்கக்கூடியது என்னென்னா, பிஜேபியில் உள்ளவங்களையும் சில பேரை நீங்கள் நாசுக்காக விமர்சிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? பிஜேபியில் உள்ளவங்களை நான் எங்கே இல்லை, வித்தியாசமாக இருக்குது. இல்லை பேரில் சொல்லப்போனால் திரு எல் முருகன் அவருடைய பேரெல்லாம் வந்து நீங்கள் நம்ம கேரக்டருக்கு வச்சிருக்கோம், வில்லனுக்கு வச்சிருக்கோன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம். சரி, முதல் கேள்வி. இல்லை, அண்ணாமலையேன்னு நான் இருந்தேன். சரி, வரிசையாக வருவோம். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த படம் வந்து நான் ஒரு RSSகாரன். அடிப்படையில் நான் ஒரு RSS சுயம் சேவக். அதனால எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து RSSனுடைய அந்த பிரார்த்தனாவை வைக்கணும். அதுவுமே RSS சாகா நடத்துகிற மாதிரி வைக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. RSS யூனிஃபார்ம் போட்டு ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நடித்ததே கிடையாது, எந்த படத்துலையும் வந்ததே கிடையாது. அப்போ மற்ற மொழி படங்கள் எல்லாம் வந்துருங்க. அப்போ நமக்கு வந்து இதில் கொண்டு வருவோம்னு முடிவு பண்ணோம். அதுக்கு சரியான ஆளாக இருக்க வேண்டியது நம்ம ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன். அவர் அந்த இதில் நடித்தா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணோம். அதை ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அப்படி தான் அதை கொண்டு வந்தது. மற்றபடி வந்து RSSக்கு இந்த பண்டு கொடுத்து படம் எடுக்குன்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் கிடையாது. அது எந்த படமாக இருந்தாலும் சரி அவங்க பண்ண மாட்டாங்க. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டு கார்டு போடக்கூடிய இதுக்கு முன்னாடி வந்து இதில்
இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற லிஸ்ட்டே இருக்கும். அதில் ஒரு 65 பேருக்கு மேலே எல்லாம் நம்ம குறிப்பிட்டிருப்போம். அவங்க எல்லாமே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவங்களுடைய பேர் அதில் இருக்குது. அதுக்கு கீழே கொடுத்தவங்க ஒரு பெரிய லிஸ்ட் எனக்கு அதில் இல்லாமல் அதில் போடாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் இதில் கொடுத்துருக்காங்க. 100 ரூபாயிலிருந்து 13,60,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 13,60,000 அதுதான் அதிகமாக கொடுத்தவங்க. பெங்களூர் பேஸில் உள்ள ஒருத்தங்க. அவங்க வந்து கடைசியில் இந்த மும்பைக்கெல்லாம் நாங்கள் சென்சாருக்கு அலையும் போது அவங்க தான் கடைசியில் கூட 60,000 ரூபா கொடுத்தாங்க. அதை சேர்த்து 13,60,000 ரூபா கொடுத்து அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சமாக 100 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது இவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் நிதிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து சித்தாந்தம் ரீதியாக ஒன்று ஆர்எஸ்எஸ் என்ன தேச துரோக அமைப்பா? அதான் முஸ்லீம் லீக் வந்து தேச துரோக அமைப்பு. அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம நாட்டில் அந்த பேர்லேயே ஒரு அமைப்பை வைக்கக்கூடாது என்கிட்ட கேட்டால். ஏன்னா இந்த நாட்டை ரெண்டாக உடைச்சதே முஸ்லீம் லீக் தான். அப்புறம் போன பிறகு இன்னொரு வாழை வெட்டி இங்கே ஒன்று உயிர் கொடுத்து இன்னொரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு அஜெண்டா என்னது? அந்த பிரிவினை சக்தி அந்த முஸ்லீம் லீக் முகமது ஜின்னா உருவாக்குன முஸ்லீம் லீக்கில் என்ன அஜெண்டாவும் அதை தான் இவங்களும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதை தான் செயல்படுத்துறதுக்கு துடிக்கிறாங்க. இந்த நாட்டை இன்னொருக்கா கூறு போட்டதுக்கு இருக்காங்க. அதை விட ஆர்எஸ்எஸ் என்ன இது? ஆர்எஸ்எஸ் ஏதாவது நாட்டுக்கு எதிராக செய்ததா ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, தவறுதலாக சொல்லப்படலை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கேள்வியாகவே பொதுவாக நான் கேட்குறேங்கிற அடிப்படையில் நான் கேட்டேன். ஒருவேளை அவங்க சப்போர்ட் மூலியமாக தான் நீங்கள் இந்த வெளிப்படையாக அப்படி வச்சு எடுத்து ஆர்எஸ்எஸ் தொண்டன் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் நான் ஒரு சுயம் சேக்குன்னு சொன்னேன், தொண்டன்னு எடுத்துடுங்க. மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் வந்து துணிவாக வந்து அரசியல் தலைவர்களை வெளிப்படையாக விமர்சிச்சிருக்காங்க. அப்போ ஒரு சப்போர்ட், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு மத்தியில் கூட அவங்க ஆள்றாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது. அதுக்கு உங்கள் பதில் நான் கேட்குறேன். இல்லை, நான் வந்து என்னுடைய முடிவு கதை எழுதும்போதே இதெல்லாம் வரணும், இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த மாதிரி தான் நான் வந்து இதை முடிவு பண்ணி கொண்டு வந்தேன். டயலாக்லாம் இந்த மாதிரி இருக்கணும், மதமற்ற சம்பந்தமாக இதெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் இன்னும் வைக்க முடியலை, அவ்வளோ லெங்க் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால நிறைய இடத்த நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுக்கு அவங்க அமைப்புக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தங்க கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்து இந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இப்படி எடுத்துருக்கீங்கன்னு பாராட்டோ இது வரைக்கும் என்கிட்ட யாரும் பேசுனது ஏன் கேட்கல? இல்லை, அது வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் ஆர்எஸ்எஸ். இப்போ எலெக்ஷனுக்கு வந்து வேலை செய்திருப்பாங்க, நாளை இது அவங்க ஓட்டுக்கு. இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இருந்து இந்த படம், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னாலும் சொல்லட்டாலும் அதனால கேட்குறேன். ஏன் எந்த அளவுக்கு வந்து அது பிஜேபிக்கு தானே அது அறுவடை பண்ண முடியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து அரசியல் ரீதி அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பங்களிப்பாக அது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவு ஒரே தேட்டரில் வந்து வெளியாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பங்குன்னு அதை சொல்லணும். ஏன்னா படம் அப்படிதான் இருந்துச்சு. சொல்ல போனால் மிகப்பெரிய வாக்கு அறுவடையாக அதுதான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். உண்மையான விஷயமா அதுதான். ஒரு ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிப்ரவரி மாதத்துலேயே வந்து இதை கொண்டு வந்தோம்னு தான் நம்ம வந்து ஐடியா பண்ணணும். ஆனால் அது துரதிர்ஷ்டவசமாக அது வந்து அதில் அதை சென்சார் முதல்ல இதை கொடுக்காம அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அப்புறம் இங்கே பார்க்குறேன் 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி சென்னையில் பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் மார்ச் 9ஆம் தேதி பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் 17ஆம் தேதி இழுத்து அப்புறம் 17ஆம் தேதிக்கு முன்னாடி மும்பையில் 18ஆம் தேதி பார்க்குறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் அலைக்கழிச்சு எடுத்து கடைசியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த காரணத்தினால் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் மறுபடியும் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணி. அதாவது தேர்தலுக்கு முன்னால் இந்த படம் வந்துடக்கூடாதுன்ட்டு நினச்சவங்களுக்கு இது பயங்கர சந்தோஷம். அது அப்படியே நல்லா ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டிவ் யார் நினைச்சா? அது நமக்கு தான் சென்சார் போர்டில் தான் அதுக்குன்னே ஆளுக்கு இருக்காங்களே. அதாவது இந்தியாவில் வந்து நமக்கு எல்லாருக்கும் சென்சார் போர்டில் மத்திய அரசுடைய வெளிப்படையாக சொல்லும்போது திரு எல் முருகன் அவர்கள் இருக்கிறாங்க. அது அமைச்சராக இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் லெவலில் நான் சொல்கிறேன், ஒரு இது சாதாரண சொல்கிறேன். இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பாக ஒரு 3 மதங்களை சொல்ல முடியும். இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள்னு சொல்ல முடியும். ஆனால் கிரிப்டோக்கள் ஒருத்தங்க இருக்காங்கிறத சுட்டி காட்டின படம் இது. அதே கிரிப்டோவே வந்து இதில் உட்காந்துருந்தா, சென்சாரில் உட்காந்துருந்தாங்கன்னா அவர் இந்து பேரில் இருப்பார், நீங்கள் இந்து நினச்சிட்டு இருப்பீங்க, அவர் கிரிப்டோவாக இருப்பார். இது வந்துச்சுன்னா நமக்கே ஆபத்துறான்னு சொல்லிட்டு இது வர விட்டுறக்கூடாதுங்கிறதே குறியாக இருப்பார்ல. ஏன்னா அவங்களுடைய முகத்திலே பிடிச்சி கிழிச்சிடுறோம்ல. ஏன்னா அவங்க வந்து இந்துக்களுடைய சலுகையை வந்து திருடி திங்கிற கோஷ்டி தானே அவங்க. நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறத பற்றி தப்பே கிடையாது, உங்களுக்கு இயேசு பிடிச்சிருக்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு ஆனால் இந்துக்களுடைய சலுகைகளை பிடுங்குறீங்களே, அதனால எப்படி பாதிக்கப்படுறாங்கிறத துகுலுரிச்சி காட்ட படம் தானே இது. நிச்சயமா சார். உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஒரே நிமிஷம். இந்த எல்முருகனை பற்றி நான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதை சொல்லுங்க. வில்லனுக்கு வந்து முருகனி வச்சிருக்கோம், எல்முருகன்லாம் வைக்கல. எல்முருகன் சொல்ல வரல, மத்திய அமைச்சர் எல்முருகன். எல்முருகன் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயம், எல்முருகனும் நமக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்கே இது அப்படி இந்த படத்தை நான் கதையை உருவாக்கிலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கதை அப்டேட்டு தான் அதுக்கு பிறகு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வானதி சீனிவாசனை வந்து அவங்கக்கிட்டே இந்த கதையை கொண்டு போய் நான் காணிச்சிருக்கேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி.
காணிச்சிருக்கேன். அவங்களே படித்து பார்த்துட்டு எப்படிங்க கோர்ட்டு பிடிச்சிங்க அந்த நடவடிக்கைகள்லாம் இவ்வளோ தெளிவாக எழுதிருக்கீங்க, ஏன்னா அவங்க லாயர் அப்படின்னு சொல்லிட்டு கேசவ விநாயகர்கிட்ட கமலாலயத்தில் வச்சு தான் நடந்துச்சு. படித்து பார்த்துட்டு அப்படியே ஜி என்ன இதில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறார் ஜி, நடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டு தமாஷா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வக்கீல் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்தது. அதனால் கதை வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தயாராகிட்டு, அதுவரை சில அப்டேட் மட்டும்தான் அதில் நான் பண்ணேன். சில காட்சிகளை சேர்த்தோம், சில டைலாக்குகளை சேர்த்துருந்தேன், சில சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அதில் கதை எழுதும் போதே அதில் முருகன்கிறது தான் நான் கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, முருகங்கிறது தமிழ் பேருங்கிறது தெரியாமலேயே அந்த பேரை மாற்றி வச்சுருக்காங்கன்னு பின்னாடி நான் கொண்டு வர போகிறேன். முருகங்கிற பேரில் இருந்து தான் ஏமாத்துறான். அந்த முருகங்கிறது தமிழ் பேர், தமிழ் கடவுளுடைய பேர். அந்த அடிப்படையில் அது வேணும்னு வச்சு. எல்முருகன் வந்து கிறிஸ்டின் கிடையாது, அவர் இந்து தான். அவர் கிரிப்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன இந்த படத்தை வந்து வெளியிடாமல் தடுத்ததில் கெடுத்ததில் அந்த ஆளுக்கும் ஒரு பங்கு உண்டுங்கிறதுனால அதை தேர்தலுக்கு முன்னாடி சொன்னால் 4 ஓட்டு அவருக்கு கிடைக்காம பேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லாமல் இருந்தேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என்ன அதான் சொல்கிறேன் அந்த ஆள் இதை கெடுத்தாருன்னு நான் சொல்கிறேன் சார். போதுமா? ஓப்பனிங்கில் ஒரு பெரியவர்னு சொல்லியிருப்பேன். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கெடுத்து குட்டிச்சோராக நாசம் பண்ணாருன்னு சொன்னால் அது அந்த ஆளை தான் சொன்னேன். ஆமாம், அவர் சொல்லுங்கள், அவர் தான் கெடுத்தார் சார். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நான் அப்ளை பண்ணியாச்சு. 13ஆம் தேதி படம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரிவைசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே அப்போஸ் பண்ணல, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 22ஆம் தேதி இது ஆன்லைனில் விண்டோ வந்து ஓப்பன் ஆகி நாங்கள் ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. சில மணி நேரத்தில் காலையிலே அப்ளை பண்ணி விட்டாச்சு. அதுக்கு பிறகு மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இது நின்றுக்கிட்டு இருக்கு. கமிட்டி ஃபார்ம் பண்ணி படம் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணலை. இவங்க 14 நாளையில் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம், நாங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணால் 14 நாளையில் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி எல்முருகன் தான் பேட்டி கொடுத்தாரு பிப்ரவரி மாதம். எடுத்து பாருங்கள். ஒரு அமைச்சருக்கு தகுதி இல்லாத ஆள் எல்முருகன் நான் சொல்லுவேன் சார். தன்னோட கடமை செய்யாமல் இருக்கிறதுமே ஒரு மாபெரும் தப்புங்கிற. அதாவது ஒரு இது உதாரணம், ஒரு ஒப்புமையை சொல்லிடுறேன். பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, கன்னியாகுமரி மாவட்டம், எங்கள் அண்ணாச்சி அவர் இருக்கார்ல, அவரை வந்து பொறி உருண்டைன்னு கிண்டல் பண்ணாங்க. ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கேருந்து போன ஸ்டாலின் கூட நாகர்கோவிலில் போயின்னு அவரை பொறி உருண்டைன்னு கிண்டல் பண்ணி பேசினார். அது வழக்கம், அது அங்கே குடும்ப பாரம்பரியம் இது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த பொன் ராதாகிருஷ்ணனை வந்து பிஜேபிக்காரங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும். திமுக காரன் சொல்லுவான், இல்லைன்னா இந்த மதவெறி கும்பல்கள் கிறிஸ்டின் இதில் இருந்து சில பேர் சொல்லுவாங்க. இப்படி அவரை கிண்டல் பண்ணதெல்லாம் எதிர் முகாமில் இருந்து தான் கிண்டல் பண்ணாங்க. எல்முருகனை மிச்சர் முருகன் சொல்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக காரன் கிடையாது, முழுக்க முழுக்க பிஜேபி காரன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க மிச்சர் முருகன் ஒன்றுக்க லாய்க்கு இல்லை சார், ஒன்றுக்க லாய்க்கு கிடையாது. அந்த ஆள் இந்த துறையினுடைய அமைச்சர், அதுவே அவருக்கு தெரியாது. சன் டிவியில் ஏன் கேட்குறேன்னா அப்படி சின்ன பார்க்குறேன். சாரி, முரளிதர சார்ட்ட நான் கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் ஒரு தேசியவாதி, இந்த படத்தில் நீங்கள் நடித்த நோக்கம் எனக்கு தெரியும். இந்த நாட்டு நலன் கருதி வந்து நம்ம நடிக்கணுங்கிற தேசிய உணர்வோடு நடிச்சிங்க. சின்னப்பா சார் அப்படிதான், எந்த லாப நோக்கம் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யணும்னு இந்த உணர்வு நீங்க சொன்ன மாதிரி எல்முருகனுக்கு ஏன் இல்லை? அதுதான் நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் சார் அந்த துறையினுடைய அமைச்சர் ஜனவரி மாசமே அவருக்கு தகவல் சொல்லியாச்சு. எதுக்கு இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க? இந்த புண்ணாக்கு கேட்டு ஒவ்வொருத்தரையும் பச்சை சொல்லி விடுவேன். ஒவ்வொருத்தரும் கேட்கும் போதும் எதுக்கு இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க? அடுத்து இன்னொருத்தர் இந்து முன்னணியிலேருந்து பேசுவார், எதுக்கு இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க? அடுத்து பிஜேபியிலேருந்து கமலாலயத்தில் வச்சு நேரில் பார்த்து ஒருத்தர் பேசுறாரு, எதுக்கு இதை அனுப்புறாங்க? எனக்கு தெரியவே செய்யாத. இல்லை இதுக்கு ஒரு அமைச்சர் தேவையானு நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் அதாவது 14 நாளையில் கமிட்டி ஃபார்ம் பண்ணணுங்கிறத இங்கே இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸர் பாலமுரளிகிட்ட கூட நான் கேட்கும்போது ஆமாம் 14 நாளையில் நாங்கள் அமைக்கணும் ஒத்துக்கிறார். அப்போ உங்களுக்கு டைம் லிமிட் எவ்வளோ சார்? ஜனவரி 22ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டோம். 14 எங்கள் வேலையை நாங்கள் செய்துட்டோம், மும்பையில் தான் அதுக்கு பிறகு செய்யலைன்னு இவர் சொல்கிறார். மும்பையில் இதை செய்யலைங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். இவர்கிட்ட போன்ல பேச முடியாது தெரியுமா? நாட் ரீச்சபிள் இருக்காரு அண்ணன். இங்க இருந்து எந்த மாநில பிஜேபியினுடைய மாநில நிர்வாகிகள் வந்து முக்கியமான ஆட்கள் வந்து எல்முருகன்ட்ட போன்ல பேச முடியாது. அவங்க பிஏட்ட பேசுறதே பெரிய விஷயம். இவரை முத ஏபிவிபிக்கு கூட்டிட்டு வந்தவர். ஏபிவிபி இவர் சட்டக்கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் அவரை ஏபிவிபிக்கு கூட்டிட்டு வந்தவரே வந்து இவர்கிட்ட பேச முடியாது, போன் எடுக்க மாட்டார், நம்பர்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இவருக்கு ஒரு வழிகாட்டியா ஏபிபியில் இருந்த முக்கியமான ஆள், பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவரால் இவர்கிட்ட பேச முடியாது. இவர் பல வகையில் இவர் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது கூடவே இருந்த ஆளு தான், முக்கியமான ஆளு தான். ஆனால் அவராலே இவருக்கு பேச முடியாது, பேச முடியலை. எல்லாம் பிஏட்டை தான் பேச முடியும். பிஏட்டை நீங்கள் அடிங்க, இப்போ கூட நம்பர் தானே அடிங்க, புதுசாக பேசுவார். நாளைக்கு நீங்கள் பேசுங்க, யாருச்சு பேசுறீங்கன்னு கேட்பார். அப்படியா சொன்னீங்களோன்னு கேட்பார். அது ஒரு மிச்சர்னா இது போன மிச்சர். இவ்வளவு தூரம் கேட்கறதுனால அந்த கேள்வி கேட்குறேன்.
அவர் வந்து எல்முருகன் அவர்கள் இலாக்கா வந்து இது சம்பந்தப்பட்டது. ஆமா, கரெக்டா? பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, ஓகே, அதோட இணை அமைச்சர். அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சா அதை கேளுங்க. என்ன கோரிக்கை வச்சோம்னா, இவரை சட்டத்துக்கு புறம்போ ஒண்ணு இவரை பண்ண ஒரு ஆணியும் களத்தை சொல்லல, சட்டப்படி தள்ளி போகுது, லேட் ஆகுது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். அது பிஜேபி தான் சார் நல்லா இருக்கும். அடிப்படையில அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் சொல்றீங்க, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் உறுதியாக சார் முதல்ல நிக்கணும். இல்ல, சட்டப்படி செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ள இதை செய்யல, அதை உடனே கமிட்டி ஃபார்ம் பண்ணி செய்ய சொல்லுங்கன்னு சொல்றோம். இது என்ன சார் தப்பா? இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டீங்களா? நீங்களும் பார்த்துட்டீங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்கல்ல. இப்போ நான் தைரியமா பேசுறேன், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதனால தெளிவா பேசுறேன். இதுல இந்த இதுக்கே உதவாத நீங்க இந்த உதவாக்கரை வேற எதுக்கு உதவும் சொல்லுங்க? எதுக்கு உதவும் சார் சொல்லுங்க நீங்க சார்? இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிறத முத இந்த படத்துல தான் கொண்டு வந்திருக்கோம். படம் முழுக்க பிஜேபியினுடைய பிரச்சாரம் சார். போதுமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு பிஜேபியினுடைய ஒரு மத்திய அமைச்சர் ஐயா இதை வந்து உடனே கமிட்டி ஃபார்ம் பண்ணி, உங்க டைம் தாண்டிட்டல, நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள தாண்டி நிக்குது, இதை உடனே பண்ணி இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட்ல கட்டு கொடுக்கறது அவங்க சார், படம் பார்க்குற குழு. நம்ம அதுக்குள்ள போகல, பட கமிட்டியை ஃபார்ம் பண்ணி நீங்க இதை உடனே படத்தை பாருங்கன்னு சொல்ற நாள் தாண்டின பிறகு. இல்ல, இந்த வன்மை எதுக்கு நான் கேட்கிறேன் புரியல. ஒருவேளை நான் அண்ணாமலையே அதுதான் அக்கறையின்மை இல்லைங்கிறத விட அண்ணாமலைக்கு ஆள், சின்னப்பா கணேசன் அண்ணாமலைக்கு ஆள். போங்க, கட்சி எப்படி வழங்கும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க வந்து பழையபடி என்ன மத்திய அமைச்சராக இருந்து அப்புறம் கொண்டு வந்து இவரை மாநில துணை முதலமைச்சராகி என்னத்தை சாதிக்க போறீங்க? எப்படி விளங்கும்னு கேட்கிறேன். கட்சிங்கிற ஒரு இது வேணுமா வேண்டாமா? கட்சி வளரணும், கட்சிக்கு ஒரு பிரச்சார படமா ஒரு அமைஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் வெளிப்படையாக நான் சொல்றேன். மற்றவங்க வந்து என்ன ப்ரோபகண்டா படம் எடுத்திருக்குன்னு சொல்றதை நானே சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் வெளிப்படையா தானே சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தவறுகள் எது இருந்துச்சுன்னா இதை எதை கட் பண்ணி இதை நீக்கணும். அது வந்து சென்சார் போர்டு, அதுக்கு எல்முருகனுக்கு சம்பந்தம் கிடையாது, துறையினுடைய அமைச்சருக்கு. நம்ம கேட்கறது என்னன்னா, ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம இழுத்து அடிக்கிறாங்க, நீங்க அதை செய்ய சொல்லுங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த சன் டிவில எல்லாம் வந்து திரு எல்முருகனை பற்றி ஒரு அவதூறு வழக்கு எதுவுமே அவதூறு இல்ல, அவருக்கு எதிராக அவர் விமர்சனம் பண்ணி சன் டிவிலயோ இல்லைன்னா தினகரன்லயோ ஒரு செய்தி வந்ததை நீங்க சொல்லுங்க. அதான் நான் கேட்கிறேன், ஏன் வரல? ஏங்க அவர் ஒழுங்கா இருந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து சேட்டலைட் சேனலே ஒன்றும் ஓடாதுங்க. இன்னைக்கு அவ்வளோ பேரும் பொய்யா 1008 கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அப்பவே இவர் தானே அந்த துறை அமைச்சர். கருப்பாடுன்னு ஒத்துக்கலாமா? நீங்க சொல்றத பத்தி அப்படிதான் இருக்கு. இல்ல, அவர் இப்ப போட்டிடுறாருல அந்த தொகுதியில திமுகவினுடைய வேட்பாளர் யார் பேர் சொல்லுங்க? தெரியாது. நம்ம புது ஆளை போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பிஜேபிக்கு வேலை பார்க்கறாரா, திமுகவுக்கு வேலை பார்க்கறாரா, சன் டிவிக்கு வேலை பார்க்கறாரா இந்த ஆளு? நீங்க ஒண்ணு பாருங்க, கவர்னர், பழைய கவர்னரை இங்க இருந்து மேற்குவங்காளத்துக்கு மாத்துறாங்க. 760 கோடி கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி தினகரன் பேப்பரை தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஆள் தமிழ்நாட்டுக்காரர், பேப்பர் பார்த்தாரா இல்லையா? போஸ்டர்ல இப்படிலாம் இழிவுபடுத்தி ஒரு சுத்தமான ஆர்எஸ்எஸ்காரர், ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்தவர், நேர்மையான கவர்னரா இருந்தவர். இவங்க பிஜேபிக்கு உழைச்சதை விட தமிழ்நாடு பிஜேபிக்கு அதிகமா உழைச்சது கவர்னர். அவரை பத்தி இழிவுபடுத்தி பொய் செய்தியை போடுறான். ஒரு நோட்டீஸ் நீங்க உங்க துறையில இருந்து அனுப்பிட்டீங்களா? சன் டிவியில விடிய செய்தி வாசிக்கிறாங்க எதிரா. இவர் ஏதாவது ஒரு கண்டனம், அதாவது இவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சர். என் கையில ஒரு 2 மாசம் கொடுங்க சார் இந்த துறையை பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியை 2 மாசம் எங்கள்கிட்ட கொடுங்க. சன் டிவியில இருந்து, இந்த கலைஞர் டிவியில இருந்து எந்த டிவியாவது சட்டப்படி நடக்குதா இல்லைன்னு பாருங்க. அப்புறம் கொடுத்து பாருங்க, 2 மாசம் கொடுத்து பாருங்க. என் கையில ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை போட்டுட்டு பார்ப்போம். உண்மையான செய்தியை போடுங்க. இட்டுக்கட்டி செய்தி போடலாமா? அப்ப நீங்க மிச்சர் முருகங்கிறத பல தடவை மணிக்கு ஒருக்கா நிரூபிச்சுட்டே இருக்கீங்க, அவ்வளவுதானே? இதுக்கு ஒரு அமைச்சர், அதாவது இதெல்லாம் தமிழக பாஜகவின் துரதிஷ்டம்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணனால நான் கவலைப்படல. நீங்க விடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் யூடியூப்ல வெளியிட்டேன். நான் உங்களை விட பெரிய ஆளு தான் இந்த இடத்துல. விடக்கூடாதுன்னு தடுத்தீங்க, கெடுத்தீங்க. எல்லாரும் என்னன்னா, ஒரு தேசியவாத சிந்தனையோட எடுக்கக்கூடிய ஒரு படம், இதுக்குமே அவர் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் தான். அதாவது நான் ஒண்ணுமே சொல்லாம சும்மா இருந்தாலே செவனேனி இருந்தாலே அது பாட்டுக்கு வந்திருக்கும். நான் வந்து 1-2 பெரிய முக்கியமான ஆட்கள்கிட்ட பிஜேபியில இருந்து சொன்னேன். அவங்ககிட்ட சொல்லி என்ன சொன்னேன்னா, இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வெளியே வந்தால் பிஜேபிக்கு நல்லது, அது கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அவர்கிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். சார் முக்கியமான ஆள், பெருசா நாட்டம் இல்லாத நானே சொல்றேன் சார். அவ்வளவு பெரிய இது சார் உழைப்பு சார். நீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னக்கூட்டியே எனக்கு படம் தேர்தல் சொன்னது. ஒரு படத்தை வந்து ஒருத்தங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாக்குறாங்க, யூடியூப்ல போய் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாக்குறாங்க. அவங்கள அந்த 2 மணி நேரம் 23 நிமிஷம் வரைக்கும் உங்களை வந்து அங்கே எங்கே அசை விடாமல் கொண்டு போனால் நான் வந்து சரியான திரைக்கதை அமைச்சிருக்கேன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில்
போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் கொண்டு போயிருக்கேங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மாஸ்டர் கனல் கண்ணன் தான் முத எனக்கு வந்து கிரீடம் சூட்டினாலே. ஏன்னா அவருக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அவருக்கு ரோலை நடித்தார், டப்பிங் பேசினார், அதோட முடிஞ்சு போச்சு. மொத்த படத்தையும் பார்த்துட்டு அவர் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நான் ஏதாவது சினிமாக்காரர் ஏதாவது குறைகளை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா லேகே இல்லை கணேசன். முக்கியமான பாயிண்ட் அதான் சொன்னார். லேகே எங்கேயுமே லேக் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டார். அடுத்து சினிமா துறையிலேருந்து இன்னும் பலரும் இதே தான் சொன்னாங்க. நீங்கள் யதார்த்தமாக படம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அப்படியே இருக்காங்க. இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் சும்மா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி சகஜமாக கொண்டு வந்து வேறு மாதிரி ஒரு கலர் கொடுத்து கொண்டு வந்துட்டீங்க, போர் அடிக்கலை. 12 வயசு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு பெரியவர் எனக்கு சொல்லும்போது அவருக்கு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அது இந்த படத்தை கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்ட்டு, பாருமா அப்படின்னு கொடுத்துருக்காரு. பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா படம், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு சார்பில் ஒரு 50 ரூபா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஒரே ஒரு குறை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, சொன்னதாக எனக்கு அவர் பகிர்ந்துக்கிட்டார். என்ரோல் பிளாக்ல அந்த பாம் பிளாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கலாம், அது கொஞ்சம் நேச்சுரலாக எனக்கு படலை, அது ரொம்ப நேச்சுரலாக எனக்கு தெரியலை, இந்த நேச்சுரலுங்கிற வார்த்தையை பயன்படுத்திது. இவ்வளவுதான் கரெக்ஷன் சொன்னது. இந்த ஒரு கரெக்ஷன் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி படம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் வெறும் போகுதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை யாருமே பேசாத இந்த மாதிரி ஒரு படத்தில் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்களையும் வச்சு சின்னத்தையே நான் வச்சிருக்கேன். விசிறி என்னது பிஜேபி காவி கலர்னு நான் வச்சுருக்கேன். இவ்வளோ விஷயத்த நான் உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது நமக்கு பிஜேபிக்கு தான் இது யூஸ் ஆகுன்னு பயனுள்ளதாக ஒரு படங்கிறதே தலைப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் இல்லை கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அது கூட செய்யாமல் இந்த படம் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வச்சுக்கிட்டு நான் அண்ணாமலையை ஆதரிக்கணும். எதுக்கு ஆதரவிக்கிறேன்? எல்முருகன் முதல் மாநில தலைவர், அது வரைக்கும் அவரை கொண்டாடணும். அவரை விட பல மடங்கு உயரத்தில் வேகமான ஒரு எழுச்சி உள்ள ஒரு சிங்கமாக அண்ணாமலை வந்து நின்னாரு. அண்ணாமலையை ஆதரிக்கிறோம். நீங்கள் அவருக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே போங்க, மிச்சத்துக்கிட்டு ஏன் கிடக்குறீங்க? உங்களை ஆதரிப்போம். ஆமாம், உங்களால் நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துடும். அண்ணாமலை விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்துடும். நம்ம சித்தாந்தத்தை யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க பின்னாடி யாரும் உண்மையாக இருந்து நல்லபடியாக. ஆமாம், நீங்கள் அதை மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் அண்ணாமலையை ஓய்க்கணும், நாங்கள் 4 பேர் வாழணும் கிழிக்கணும்னு இருந்தீங்கன்னா பிறகு உங்களை எப்படி பின்பற்றுவாங்க? உங்களை பின்னாடி யார் வருவா சொல்லுங்கள்? நல்லா இருந்த நாடும் நாசமாக்கிய 4 பேருங்க மாதிரி இந்த 4 பேரில் இவரும் ஒருவர். இல்லை, அது வந்து அதாவது உங்கள் தொகுதியிலே நீங்கள் வெற்றி பெறதுக்காக திமுக கிட்ட ஒரு பேரம் பேசுறீங்கன்னா எவ்வளவு கேவலமான செயல் இது. நீ எம்எல்ஏ ஆகுங்க, மத்திய அமைச்சர் பலபடிக்கு அமைச்சராக வருங்க, அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதானே உண்மை. நீங்கள் அவ்வளோ அயோக்கியத்தனத்தை இந்த படத்தை எப்படி சார் நீங்கள் நிப்பாட்டினீங்க? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு என்ன? ஆனாலும் யூடியூப்பில் வெளியிட்டு நீங்கள் அந்த ரூட்டில் வரீங்களா, நான் அந்த ரூட்டில் வரேன், இந்த பாதையில் வரேன்னு சொல்லி வரேன். திரைக்கும் கொண்டு இன்னும் அடுத்து சென்சார் பண்ணித்தானே ஆகணும். ஏன்னா ஜனநாயகன்னு ரெண்டும் ஒரே இதில் நிற்கிது. இன்னும் ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்கிறேன். ஜனவரி 22ஆம் தேதி நான் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். நானே தான் அப்ளை பண்ணுவேன், ஆன்லைனில் பண்ணியாச்சு. பிப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு கோர்ட்டு போயிட்டாங்க. பிப்ரவரி எண்டு வரும்போது தான் அவங்க கோர்ட்லேருந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணாங்க. 1 மாதத்துக்கு பின்னாடி ஏறக்குறைய படம் பார்த்தது எந்த படத்தை பார்த்தாங்க தெரியுமா? மார்ச் மாதம் 17ஆம் தேதி மும்பையில் வச்சு சிபிஎஃப்சி அலுவலகத்தில் 10வது மாடியில் ப்ரொஜெக்ஷன். மார்ச் மாதம் 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மேலே ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. 18ஆம் தேதி காலையில் 12:30 மணிக்கு வந்து இதை பார்க்குறாங்க. இது என்ன லாஜிக் சொல்லுங்கள்? மோடி அரசு டபுள் என்ஜின் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே முறைகேடுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க 1 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேங்க. நீங்கள் முதல்ல சீனியாரிட்டி படி நாங்கள் தானே நிற்கிறோம். அப்போ நீங்கள் இந்த படத்தை தானே பார்த்துருக்கணும். ஏன் பார்க்கல? இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் தேவையா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்காரர் சார், அதான் நமக்கு கொதிக்குது. இப்போ இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவர், இவருக்கு தெரியல, அவருக்கு நாலேஜுக்கு போகலைன்னா வேற கதை. யார் பேசினாலும் அப்படியா ஐயா எதுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க? சரி, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க, ரைட்டு. நீங்கள் இப்போ என்னத்தை நட்டை கலத்துனீங்க? ஒன்றும் கலத்தல இல்லை. அப்போ இழுத்துக்கிட்டே போயிட்டீங்களா? அப்படி முடிஞ்ச வரைக்கும் இழுத்து அப்படியே கொண்டு போய் எலெக்ஷனுக்கு பின்னாடி தள்ளணும்னு நினச்சிட்டிங்களா? எவ்வளவு நல்ல எண்ணம் இது. அவரை வந்து வெளியே சொல்லாம என்ன செய்வாங்க? சொல்றாரு இல்லை, அவர்கிட்ட ஒரு பெரிய திறமை எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அவருக்கு ஏதோ ஜாதகத்தில் எங்கேயோ உச்சத்தில் குருவ உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் போய் இப்படி மினிஸ்டர் லெவலில் உட்காந்துருக்கு. ஆனால் அடுத்து வருது குரு போயிருச்சு. ஆமாம், அடுத்து வருது குரு போயிருச்சு. அதாவது எவ்வளவோ அநியாயங்கள் இந்த துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புரபகண்டா வந்து மக்களுக்குள்ள போய் தவறான கருத்துக்களை மோடி மேலே எல்லாரும் மேலேயுமே கொண்டு போயிட்டே இருக்காங்களே. இது தடுக்கிறதுக்காவது இந்த துறை தானங்க முடியும். இதில் அதான் தமிழக அமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளவு ஒரு மோசமான அமைச்சரை நம்ம பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டீஸ் அனுப்புனாலே ஒவ்வொரு தொலைக்காட்சி இல்லை ஒரு பத்திரிகை நடுங்கும். அவ்வளவு அதிகாரம் அந்த துறைக்கு இருக்குது. அந்த நோட்டீஸுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி எதனால அந்த கமிட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? அது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு சன் டிவி அதாவது வரல. இவர் மாநில இன்னொரு கதையும் சொல்கிறேன். திரௌபதி 1
அந்த படம் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்துச்சு. படத்தை வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆள் நான், அதனால அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். லீலா மீனாட்சிங்கிற ஒரு அம்மா வந்து ரீஜனல் ஆஃபீஸராக அங்கே இருந்தாங்க. இந்த படம் வந்து படத்தை பார்த்துட்டாங்க. 5 பேரை கொண்ட குழு படத்தை பார்த்து அதுக்கு UA அதை சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க ரிப்போர்ட்டை, அது 5 பேருமே தனித்தனி ரிப்போர்ட்டை அனுப்பணும். அது சேர்மன் பார்த்து ஓகே பண்ணி அதுக்கு பிறகு அது அந்த கட் லிஸ்ட்லாம் வரும், எல்லாம் பண்ணோம். இந்த கட் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்து எல்லாம் UA சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது மோகன்ஜி என்ன பண்ணார்னா படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டார். ட்ரெய்லர் வெளியிட்ட உடனே அது பற்றிக்கிச்சு, வைரல் ஆகிட்டு. அந்த ட்ரெய்லர் வைரல் ஆன உடனே அதில் வந்து பாலிமர்லாம் தூக்கி அதை வச்சு நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அது வந்து பெரிய லெவலில் அது வந்து வைரல் ஆன உடனே இப்போ இங்கேருந்து திருமாவளவன் தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்முருகனுக்கு. அவர் அப்போ என்னவா இருந்தார் தெரியுமா? SC/ST கமிஷனுடைய சேர்மனா வைஸ் சேர்மனா அந்த போஸ்டிங்கில் அவர் இருந்தார். அவர் அங்கேருந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுறார். யாருக்கு? CBFC, அதாவது சென்சார் போர்டினுடைய சேர்மனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. கருப்பாடுகள் நீ முதல் சொன்னீங்களா, இதை எந்த ஆடுன்னு சொல்ல போறிய? ரிவைசிங் கமிட்டி உடனே அந்த சேர்மனுக்கு அந்த அதிகாரம் பவர் இருக்குது. இப்போ வந்து ஜனநாயகன் அதே கேட்டகரியில் தான் அதை அனுப்புனாங்க. இங்கே எல்லாம் ஓகே பண்ணால் கூட அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் கோர்ட்டுக்கு போன கூட ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்குது. எப்படி வச்சிருக்காங்க ரிவைசிங் கமிட்டி பழையபடி ரிவைசிங் கமிட்டியில் படம் பார்த்து 8 நாளைக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாங்க. அந்த அம்மா இருந்த நேரத்தில் ரிவைசிங் கமிட்டி போச்சுது. உடனே 10 பேர் கொண்டா குழுவை போட்டாங்க சென்னையில். உடனே படத்தை பார்த்தாங்க, டக்குன்னு போச்சுது. வேகமாக ப்ராசஸ் போச்சு. 8 நாளையில் படத்தை முடிச்சு சர்டிஃபிகேட்டும் கையில் கொடுத்து விட்டாங்க. நமக்கு படம் பார்க்குறதுக்கே 60 நாள் ஆகி போயிட்டு ரிவைசிங் கமிட்டியில். எப்படி இவ்வளோ பண்ணி இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளே? தெரியுமா? தெரியல. இவ்வளோ நாளாக வந்து அதை வச்சு ஒப்பேத்தி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தானே வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுது, இனிமே தான் போக போக தெரியும். அதான் சொன்னோம்ல, குறுபெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல. நிச்சயமா சார், அந்த குறுபெயர்ச்சி என்பது எப்படின்னு அதெல்லாம் பண்ண விட. நீங்க தனிப்பட்ட முறையில் என் மேல கோவம் இருக்கா, அது வேற. அது நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். சித்தாந்த ரீதி அப்படி நீங்க எடுக்கும்போது அதான் வளரையே விடலையே உங்களுக்கு சேர்த்து தானங்க 4 ஓட்டை பெற்று தரும். நான் நினைக்கிறேன்ல, அந்த செய்தியை நான் இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ கொடுக்க முடியாதா எனக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி அல்ல, அண்ணாமலையை ஒழிச்சு கட்டுறதா சொல்லிட்டு பத்மாசுரன் ஒரு அசுரம் எப்படி தன்னைத்தானே இப்படி 3 சுற்றி தனக்குத்தானே வச்சுக்கிட்டு இருந்தாலும் இது தன்னுடைய கட்சிக்கு உள்ள வளர்ச்சிக்கு உள்ள படம். இது வந்து சொல்லி போனால் பிஜேபி எடுத்துட்டாங்களோ அந்த ஒரு ஆதங்கம் தான். அதனால தான் நானே உங்கள்கிட்ட மெனக்கெட்டு வர சொல்லி கேட்ட ஒரு காரணமும் ப்ளஸ் உள்ளுக்குள்ள இருக்க இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த முருகன்கிற கேரக்டர் வந்து இவரு கிடையாது. இவரு ஆனால் இனிமேல் அவர் பொருந்தமோ அது பொருந்திட்டு போட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சில உண்மைகளை நம்ம அந்த கரெக்டாக அந்த கேரக்டரை நீங்கள் சொல்லணும்னா, நான் யாரை வந்து வன்னியரசுன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரு, இப்போ சிந்தனை செல்வன் ஒருத்தர் இருக்கார்ல அவரு, எழில் கரோலின்னு ஒருத்தங்க இப்போ வேட்பாளர் படிடுங்களா அவங்க, அதே மாதிரி தமிழன் பிரசன்னா, செல்வ பெருந்தகை, இந்த எத்துவாளிகளை மையப்படுத்தி தான் அந்த கேரக்டரை வச்சேன். அவ்வளோ பேரும் கிறிஸ்டின், அவ்வளோ பேரும் தனி தொகுதியில் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேள்வி கூத்து. ஆனால் இவங்க தான் அம்பேத்கர் எழுதின சட்டம்னு வேற சொல்லிட்டு அலைகிறாங்க. அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தனி தொகுதியில் போட்டியிட முடியும். ஆனால் இந்து ஆதி திராவிடன் ஒரு 420 வேலை பார்த்து ஒரு போக்கிரித்தனமான ஒரு சர்டிஃபிகேட்டை தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிட்டு இந்த தனி தொகுதியிலலாம் போட்டிடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய மானக்கேடு இது. சட்டத்தை எவ்வளோ பெரிய கேலி கூத்தாக்குறாங்க. அதை திமுகவில் வந்து விடுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து நிப்பாட்டுறாங்கன்னா இதை மாதிரி அயோக்கியத்தனம் வேற என்ன இருக்கும்? இதைத்தான் இந்த படம் வெளியே கொண்டு வருது. இது அப்போ முருகனுக்கு கொஞ்சம் பாதிக்குதுன்னு நிச்சயம் அவருக்கு. ஏன்னா அவர் தான் இந்த திருமாவளவனுடைய தோஸ்தாச்சே. திருமாவளவனுக்கு சகோதரி அக்கா இறந்ததுக்கு 5 பக்கம்னு நினைக்கிறேன். ஒரு இரங்கல் செய்தி 4 லைனில் ஒரு தலைவர் எதிரணியில் உள்ளவராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நாகரிகம் கருதி ஒரு 4 லைனில் ஒரு இரங்கல் செய்தியே சொல்லுவீங்க. அது 5 பக்கத்துக்கு 4 பக்கத்துக்கு எழுதிட்டு இருந்தார் இவர். அவ்வளோதான் இவருடைய நிலவரங்கள். போக போக என்ன நிறைய சொல்லுவோம். நிச்சயமா சார், திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் உள்ளொன்று இருக்குங்கிறது நீங்க வச்சு ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. அது போக போக தெரியும். அதாவது திராவிடியா பாஜக அப்படின்னு ஒரு குரூப் இல்லை. இந்த படம் வந்து RSS உடைய ஃபண்ட்னாலையா அல்லது பிஜேபி தான் உங்களுக்கு பின்னணியில இருந்து இந்த படம் எடுத்தீங்களா அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையிலே முழுக்க 100% சின்னப்ப கணேசன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இதை நம்பி அவ்வளோ பேர் பணம் கொடுத்தாங்கன்னா யாரை நம்பி கொடுத்தாங்க? சின்னப்ப கணேசனை நம்பி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவருடைய இன்டர்வியூஸு, அவருடைய இது ஜென்யூன்னஸ்ஸு, அவருடைய உண்மைத்தன்மை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டனால நிச்சயம் நமக்கும் இதே மாதிரி வரணும்னு எல்லாருக்கும் ஆளுக்கு சிந்தனை இருக்கும். ஆனால் அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எப்படி ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு தெரியாது. அதை வந்து சின்னப்ப கணேசனை வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ இருக்கு தெரியும், அவர் நிச்சயம் செஞ்சிருவாருன்ட்டு. நான் கூட முதல்ல வந்து இது சாதாரண ஒரு மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா நல்லா தான் எடுத்துருக்குறேன்.
உண்மையிலே நல்லா வந்திருக்கு. முயற்சியே நானே அது தனிப்பட்ட முறையில் சார் கால் பண்ணி பாராட்டினேன். அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி. இந்த பாயிண்ட் நிறைய பேர் இந்த பாயிண்ட் நிறைய பேர் சொன்னாங்க. டைரக்டருக்கு முதல் படம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு இது சொல்லும்போது முஸ்லீம் லீக்கை பற்றி ஐயா பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யணும்னு இன்றைக்கி எல்லா கட்சிகளும் எதிர்கட்சி அவ்வளோ பேரும் சொல்லிக்கிட்டு இருப்பான், காங்கிரஸ்காரன் முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் முஸ்லீம் லீக்கை வந்து மதச்சார்பற்ற கட்சின்னு ஏற்றுக்கிட்ட ஒரே கட்சி திராவிட கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அது மத சார்பற்ற கட்சி. பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி எந்தெந்த விதத்தில் மதவாத கட்சின்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இதில் அரசியல் மிக்சிங் ஆயிரும். இல்லை, அவர் சொன்ன டாப்பிக்கில் முஸ்லீம் லீக்குக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இது வந்து அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ளவர், நான் தேசப்பட்டாளர், எல்லாருக்குமே ஒரு மெர்ஜிங் இருக்கும். என்னடான்னா அந்த தேசத்து மேலே உள்ள பற்று தான். ஆர்எஸ்எஸ்க்கு தேசப்பற்று வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தானே. அதில் நம்ம லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டனால அதில் இல்லாமல் போயிட்டோம். தேசத்தை தெய்வமாக போற்றி வழிபடுறது தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்காரன் அப்படி தான் இருப்பான். நேஷன் ஃபஸ்ட்டுங்கிறது தான் தெளிவாக இருப்பான். ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இந்த நாட்டுக்கு எதிராக எதாவது பண்ணான்னு சொல்லுங்கள், அதெல்லாம் இருக்குது. இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வான். மோடியே ஆர்எஸ்எஸ்காரர் தான். நிச்சயமாக சார். படம் அந்த வரதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய ஆதங்கம் அதில் லைட்டாக இருந்துச்சு. அதுக்கான விடை வந்து கிடைச்சி போச்சு. நான் எதிர்பார்த்தது அதுதான். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.